நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை பிடித்திருந்தால் எல்லாருக்கும் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்கள் இந்த லைக் பண்ணுறதுனால, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இன்னும் நிறைய வீடியோக்களை போட முடியும். அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தெரியும், நீங்கள் பார்த்து பயன்பெற முடியும் என்பதை மிகுந்த ஆர்வத்துடன் சொல்கிறேன். சரிங்களா? அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். சரி நண்பர்களே, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிஆர்பியில் தமிழ் எலிஜிபிலிட்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கெலாம் சிலர் எதிர்ப்பு தெரிவித்து நிறைய கமெண்ட்ஸில் அவங்க போட்டிருந்தாங்க. சரிங்களா? இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தமிழ் மேஜரில் உண்மையாக சொல்கிற மற்ற மேஜர்ஸ்லாம் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ வேணாலும் மார்க் எடுங்க. நான் கூட பாட்னி தான். சரிங்களா? எவ்வளோ வேணாலும் மார்க் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியில் 18, 19 அப்படின்னு வந்துட்டால் நீங்கள் எவ்வளோ தான் 150க்கு 150 எடுத்தால் கூட நாட் குவாலிஃபைடு. இது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? நான் இந்த விஷயத்தை தான் நேற்று சொன்னேன். இதுக்கு நிறைய விஷயங்களை நிறைய ஏதேதோ பேசுகிறீங்க கமெண்டில். ஏன் எதுக்கு இது? நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா முடியலாம் வேண்டாம், விட்டுருங்க. நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட தள்ளி விட்டுருங்க. சரிங்களா? அதை விட்டுட்டு என்ன ப்ரோ, நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம், இதை எங்களுக்கு தெரியாதுன்னா, இது தெரியாமல் எதுக்கு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணல? நீங்கள் சொல்லுங்கள் முதல்ல. தமிழ்நாட்டில் தானே இருக்கிறோம். தமிழ் தகுதி தேர்வு வைக்கிறாங்க. அந்த தமிழ் தகுதி தேர்வில் ஏன் உங்களால் பாஸ் பண்ண முடியல? சரிங்களா? இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஜெனியூனாக உண்மையாக படிக்கிறவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? அதால் தமிழ் தகுதி தேர்வுன்றது வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதில் நீங்கள் என்கிட்ட பேட் கமெண்ட் போகிறதுனாலையோ இல்லை மற்றவங்ககிட்ட பேசுறதுனாலே அது எது யூஸ் இல்லை, நாட் யூஸ். நீங்கள் 150க்கு 150 கூட எடுங்க மேஜரில். ஆனால் நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போக முடியும். இது உங்களுக்கு தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன் இப்படி பேசுகிறீங்க கமெண்டில்? சரிங்களா? அதெல்லாம் நண்பர்களே, மீண்டும் சொல்கிற பாருங்க, தமிழ் எலிஜிபிலிட்டிலே இந்த டிஆர்பிலே நிறைய பார்த்தோன்னா ஃபெயில் ஆகிருக்காங்க. கண்டிப்பாக அது ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? 20+ மார்க்கு கூட எடுக்காமல் இருக்காங்க. 19, 18 இருக்காங்க. 19 மார்க் ஒரு மதிப்பெண்கள் இருக்காங்க நமக்கு தெரிஞ்சு பிஜிடிஆர்பியில். அப்படி இருக்கும்போது ஏன் அதை நான் மற்றவங்களுக்கு சொல்லக்கூடாது? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிக்கலையா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த விஷயமும் இல்லை. நான் சொல்வேன், டிஆர்பியில் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் மேஜர் கொடுக்குறீங்க, அதுமாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நான். மற்றபடி வேறு எதுவும் சொல்லலை. அது ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? கமெண்ட்ஸில் ஒரு 7 கமெண்ட் வருது. நான் எப்பயுமே கமெண்ட் ஆன் பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் சரி இருக்கட்டும், நம்ம எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுல கடைசியாக போட்டுக்கிற வீடியோவில், அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் போட்டுக்கிற வீடியோவில் அது மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் இப்போ தான் நிம்மதியாக இருக்கிறோம், நாங்கள் இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் படிங்க, உங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன் நான். அதால் புரிஞ்சுக்க நண்பர்களே, இது முழுக்க நீங்கள் கோபிச்சிக்காதீங்க. நிச்சயம் இது புதிதாக வருபவர்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னால் என்னன்னு தெரில, எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும்னு தெரில. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறேன். அதை சொல்லி கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிச்சயம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.